கிரைட்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். வச்சாம்பாரு அப்புடிங்கிற மாரி எதிர்பார்க்காத ட்ரேடு நடந்திருக்கு. எப்பவுமே நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்கு. 10 நாளுக்குள்ள அனௌன்ஸ்மென்ட் குடுத்தாகணும். இப்ப ட்ரேட் விண்டோவ பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப அக்ரெசிவா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரேட் விண்டோல என்னென்ன பிளேயர்ஸ், என்னென்ன ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்கள வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வளவலன்னு பேசாம ஒரே விஷயம் தான். சஞ்சு சாம்சனுடைய ட்ரேடு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது சிஎஸ்கே வாங்கணும். அவர வேற லெவல்ல எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாரி. ஆனா வெச்சாம்பாரு அப்படிங்கிற மாரி சிஎஸ்கே அவர வாங்கல. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்கே ட்ரை பண்ணாங்க. சஞ்சு சாம்சனுக்கும் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா நடுவுல இந்த ஆர்ஆர் என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு சிவம் தூபே அப்படி இல்லைன்னா ஜடேஜா 2 பேருமே வேணும். இல்லன்னா சிவம் தூபே அது போக பிளஸ் கேஷ் வேணும். அப்படி இருந்தா உங்களுக்கு வந்துட்டு நாங்க தரோம். சஞ்சு சாம்சன தரோம். இந்த டீலுக்கு வந்துட்டு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க ஜடேஜா, சிவம் தூபேவ தருவாங்களா? கேஷா இருந்தா கூட குடுத்து வாங்கிருவாங்க. பட் ஒண்ணு அவங்களுக்கு 2 பிளேயர் வேணும். இல்லன்னா 1 பிளேயர் பிளஸ் கேஷ் வேணும். அப்படி இருந்தா சஞ்சு சாம்சன தரோம் அப்படிங்கிற மாரி டீல் வச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்பவே நாங்க அக்ஷன்ல பாத்துக்கிறேன்னு கண்டுட்டாங்க. நீங்க என்ன அக்ஷன்ல பாக்குறது? அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு வேற பிளான் வச்சிருக்கோம்ல அப்படிங்கிற மாரி நேரா டிசி பக்கம் போயிருக்காங்க. டிசில ஸ்டப்ஸ் இருக்காரு இல்லையா? ஸ்டப்ஸுக்கு பதிலா சஞ்சு சாம்சன ட்ரேட் பண்ணிக்கலாம். அது போக மிச்சம் இருக்கிற பட்ஜெட்ட வந்துட்டு கேஷா நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி சஞ்சு சாம்சன் டு டிசி, டிசில இருக்கிற ஸ்டப்ஸ், ஆர்ஆர் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இது 1, 2 இல்ல நெறைய மீடியாஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டும் வரப்போகுது. இந்த விமென்ஸ் கிரிக்கெட் அவங்களுடைய ஃபைனல் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் கெடுக்க வேணாம். அந்த ஹைப்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுது. சஞ்சு சாம்சன் டு டிசி அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஃபைனல் அப்டேட். அங்க இருக்கக்கூடிய ஸ்டப்ஸ் இப்போ ஆர்ஆர் வரப்போறாரு. நல்ல ஒரு பிளான். ஆனா இந்த பக்கம் ஹெட்மயர் இருக்காரு, மறந்துடக்கூடாது. ஹெட்மயரையும் இவங்க ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இது நம்பர் 1 ட்ரேட் அப்டேட். நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிட்மேன் ரோஹித் சர்மா கேகேஆர் போகணும்ங்கிற விஷயம் அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு ஃபைனல் மேட்சே அம்பானி அவர்கள் கூட தான் சேர்த்து பார்த்துட்டு இருந்தாரு. அந்த டீல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கிப்பர் வேணும், நல்ல ஹிட்டர் வேணும். இந்த தடவை டீமை வேற லெவல்ல பில்ட் பண்ணணும்ங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ கேமரூன் கிரீனையும் டார்கெட் பண்ண போறது அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ அஃபிஷியல் நியூஸஸ் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. கேமரூன் கிரீன் வந்தா எல்லாருமே போவாங்க. பட் இருந்தாலுமே கேகேஆர் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயங்களையும் சொல்லி இருக்கிறதுனால கேகேஆர் சைட்ல இருந்து அதிகமா இந்த விஷயம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா சுனில் நரேன் அண்ட் ரசல் அவங்களுடைய ஃபைனல் இயர் இதுவா இருக்கும். இல்லைன்னா இந்த வருஷமே கலட்டி விடப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுனில் நரேனா ஒரு ஆல்ரவுண்டரா ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் எப்பவும் செம்மையா போட்டிருக்காரு. இதுல மாற்றமே கிடையாது. ஒரு குட் குவாலிட்டி பவுலர். இப்பவும் ஒரு பிக் பண்றது கஷ்டம் தான். அந்த மாதிரி இருக்கிறாரு. முன்ன மாதிரி இந்த பிரைம்ல இல்லாட்டி கூட இப்ப செமையா இருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டா இருக்காரு. சக்கரவர்த்தி கூட சேர்ந்து போறதுக்கு நல்ல காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் பேட்டிங்ல சொதப்பறாரு. பட் சுனில் நரேன் இருந்தாலுமே ரசலுக்கு இது மேபி கடைசி சீசன் இல்லைன்னா அவரை ரிலீஸ் பண்ற கூட சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவருடைய பிளேயர்ஸ்ல ஹிட்டர்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டவுன் ஆர்ல ஆடக்கூடிய ஏகப்பட்ட ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு கேமரூன் கிரீனை கூட எடுத்து போட்டா அவரும் ஆல்ரவுண்டரா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி க்ரூம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கு. ஸோ ரசல் இல்லைன்னா சுனில் நரேன் 2 தலையில ஏதோ ஒன்று போக போகுது. அப்படி இல்லைன்னா இதுதான் ஃபைனல் இயர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால். ஸோ ஜெய்ஸ்வாலுக்கும் ஆர்ஆர்ல இருக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஜெய்ஸ்வால் கேகேஆர் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுதான் ஹைலி பாசிபிள். இன்னைக்கு நேற்று கிடையாது. இந்த நியூஸ் நான் எப்பவும் போட்டேன். ஜெய்ஸ்வாலுக்கு கேகேஆர் மேல பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவர் அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒரு டீமுக்காவது போயிடலாம்னு மென்ஷன் பண்ணும்போது அவருக்கு கேகேஆர் போனா இன்னும் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்ததா தகவல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி இந்த ஆர்ஆர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை ரியான் பராகை ப்ரொமோட் பண்ணி எல்லாருமே வந்துட்டு இது பண்றதுனால ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடக்கிறதுனால ஸோ ஜெய்ஸ்வால் அணி மாற போறாரு. அது கேகேஆரா இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் 90% இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அடுத்ததான் இசான் கிஷன் டு மும்பை இந்தியன்ஸ். இந்த 3 ட்ரேட் தான். ஸோ இசான் கிஷன் மும்பை இந்தியன்ஸ் அவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை. ஸோ பெருசா போகல. பட் இருந்தாலுமே லிட்டில் பிட் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் டிசி இருக்கு இல்லையா, இந்த ட்ரேட் அப்படிங்கிறது 90% இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அஃபீஷியல் நியூஸ் வரட்டும். சப்போஸ் அவர் அக்ஷன் வந்தார் அப்படின்னா நல்ல பிரைஸுக்கு போவாங்க. பட் இருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒன்று பார்க்கணும். நல்ல ஒரு பை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்னு ஆர்ஆர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டப்ஸோ இதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா 100% கம்ப்ளீட் ஆயிடும். இன்னும் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. எதிர்பார்க்காத விஷயம். எஸ்பெஷலி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப சோகமாக இருப்பாங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்மையான ஒரு நாக் ஆடினாரு. அப்படி இருந்த போதிலும் வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ட்ரேடும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தப்போ அதுவும் பிளாக்ல இருக்கு. அதே மாதிரி சஞ்சு சாம்சனும் இப்போ இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தின கருத்துக்கள் நீங்க தாராளமாக கமெண்ட் சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.